ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பேக்கரி ஸ்டைல் தேங்காய் பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பிஸ்கட் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 2 முழு தேங்காயை எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். சர்க்கரையை அரைக்கிறப்பயே பார்த்திங்கன்னா 2 ஏலக்காயையும் கூட சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். ஒரு முட்டையை எடுத்திருக்கேன். இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளைக்கருவு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இதில் இருக்கிற வெள்ளைக்கருவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். பொடிச்ச சர்க்கரையை இதில் சேர்த்துக்க போகிறேன். முட்டையோடு இதை நல்லா கலந்துக்கணும். ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை, முட்டை, மைதா மாவு இது எல்லாமே ஒன்று சேர நம்ம கலந்துக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இதையும் பார்த்திங்கன்னா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாமே ஒன்று சேர நம்ம கலக்கணும். ஸோ பால் பவுடர் இல்லாதவங்க வீட்டில் காய்ச்சி ஆறின பாலை கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு சின்ன டீஸ்பூனில் வெனிலா எசன்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ போட்ட பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதில் துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கணும். ஸோ இப்போ எல்லா தேங்காயும் நான் சேர்த்துட்டேன். இப்போது கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு கையளவு டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா இந்த மிக்சரே பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பேக்கிங் ட்ரே மேலே பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட் மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவி இந்த தேங்காய் பிஸ்கெட்டோட கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனால் எடுத்து வச்சுக்கிறேன். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன்லேயோ கரண்டிலேயோ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு இன்ச் அளவுக்கு கேப்பை விட்டு நான் வச்சுக்கிறேன். ஸோ கடைசியாக இருக்கிற மாவு மட்டும் கரண்டியில் எடுத்து வைக்க முடியல, அதனால் கையில் நல்லா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை நம்ம ஓடிஜியில் 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பேக்கரி ஸ்டைல் தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லா டெம்டிங்காக இருக்குது. இப்போ இதை ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா அடியில் நல்லா வெந்து வந்திருக்கு. உடச்சி காட்டுறப்போ பாருங்கள், உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான தேங்காய் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.